Taste the Daily. குற்ற சம்பவங்களை தமிழக அரசு ஏன் தடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்றும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரியும் அதிமுக வழக்கறிஞர் வரலட்சுமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு பிற்பகல் நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், லட்சுமி நாராயணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் ஏன் இந்த வழக்கில் ஒரே குற்றவாளிதான் என போலீசார் முடிவுக்கு வந்தார்கள் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் புலன் விசாரணை நடந்து வருகிறது எனவும் இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டும்தான் சம்பந்தப்பட்டுள்ளதாக எப்படி முடிவுக்கு வர முடியும் என நீதிபதிகள் காட்டமாக கேள்வி எழுப்பினர். குற்ற சம்பவங்களை தடுப்பதுதான் அரசின் கடமை எனவும் குற்றங்களை தமிழக அரசு ஏன் தடுக்கவில்லை எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு யார் பொறுப்பு எனவும் பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சென்னை தண்டையார்பேட்டையில் பெண் தூய்மை பணியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக கவுன்சிலர் மீது புகார் அளித்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுக கவுன்சிலர் நேதாஜி கணேஷ் என்பவர் தனது வீட்டிற்கு வேலை செய்ய கட்டாயப்படுத்தி அழைத்ததாகவும் அங்கு தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் பெண் தூய்மை பணியாளர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கடந்த செப்டம்பர் மாதம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் நேரில் வந்து புகார் மனு அளித்ததாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். திமுக நிர்வாகி ஞானசேகரனை தொடர்ந்து மேலும் ஒரு திமுக நிர்வாகி பாலியல் புகாரில் சிக்கி இருப்பதால் திமுக குற்றவாளிகளின் கூடாரமாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னது சரிதான் என பொதுமக்கள் விமர்சித்தார்.